வெல்கம் ஜெய ஸ்ருதிலயா ஃபேமிலி. இன்று அபிராமி அந்தாதி பாடல்ல நம்ம 50வது பாடல் நம்ம நெருங்கி இருக்கோம். இந்த பாடலினுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த அம்பிகையை நாம் நேரிலோ அல்லது கனவிலோ கட்டாயம் இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் பார்ப்போம். இதனுடைய பொருள் என்னவென்றால், நாயகியே ஞானம் விளங்கும் சரஸ்வதியாகவும் இருப்பவளே, நாராயணியாக இருப்பவளே, தாமரை, முல்லை, மாம்பு, அசோகம், நீலோத்பலம் என்னும் ஐவகை மலர்களை கைகளில் ஏந்தியவளே, சங்கரியே, சங்கரனின் மனைவியே, சுகம் தருபவளே, ஷியாமளை என்பவளே, அதாவது கருநிறத்தை கொண்டவளே, சாதினச்சு வாயகி, விஷத்தை நீக்கி அமிர்தத்தை அளித்தவளே, மாலினி என்பவளே, அதாவது மாலையை சூடுபவளே, வாராகியே, சூலினியே, சூலினி என்றால் சூலத்தை அணிபவளே, மாதங்கியே, இப்படிப்பட்ட பெருமைகள் உடையவள் அந்த அம்பிகை. அந்த அம்பிகையை நாம் இந்த பாடலை பாடி நாம் பாராயம் செய்து அவள் அருளை பெறுவோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷியாமளை சாதினச்சு வாயகி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதி ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. இந்த பாடலை பாடும் பொழுது அந்த அம்பிகை நம்மளை அரண் போல, அதாவது மலை போல வந்து நம்மளை தாங்கிக் கொள்வாள். அவள் பாதங்களை சரணடைவோம். நன்றி, வணக்கம்.